ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. சிறுபருப்பு புடலங்காய் போட்டு கூட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குவோம். கொஞ்சம் கொல கொலப்பாக இருந்தால் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ கொடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்தய குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 5 பழம் வரையும் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து சேர்த்தாச்சு. நம்ம பொடிசாக நறுக்கி போகிறத விட இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்த்தோம்னா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். குழம்புமே நல்லா திக்காகவும் இருக்கும். நான் இன்றைக்கி போல் வழக்கம் போல் எழுந்திரிச்சு வெள்ளன சமையல்லாம் முடித்தேன். தம்பி வந்து எம்மா ஸ்கூல் ஆஃப் டே தான் இன்றைக்கி எக்ஸாம்னால எனக்கு அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு சமைச்சாச்சுலன்ட்டு சரி காலையில் டிஃபன் தோசை கொடுத்து சாப்பிட விட்டு அனுப்பியாச்சு.